வாலிபர்களை ஈஸியா பாவத்துல விழ வைக்கிறதுக்கு இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பாவத்துல வாலிபர்கள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட யூத் லீடர்ஸ் முன்னே வரமாட்டாங்க, பயப்படுறாங்க. இங்க எம்டி சேர்ஸ்ல உட்கார வேண்டிய வாலிபர்கள் இங்க இல்லைன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க பாவத்துல இருக்கிறாங்க. தவறான உறவுகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போதை பழக்கத்தை பயன்படுத்துறதும் போதை பொருட்களை விற்கிறதுலயும் இருக்கிறாங்க. நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. வயலன்ஸ், ரவுடி கேங்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகாம கடன் வாங்குறவர்களாக இருக்கிறாங்க. யங் ஃபேமிலிஸா வந்துட்டு அவங்க பல பிரச்சனைகள்ல டிவோர்ஸஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் வீழ்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தாலும், ஏன் சில சமயத்தை கர்த்தரையே தெரிஞ்சாலும் ஏன் தெரியுமா விழுந்து போறாங்க? பிசாசு அவங்களுக்குள்ள குவெஸ்டியன்ஸை கொண்டு வரான். Does the Bible actually mean this? செய்யக்கூடாத விஷயத்தை டெம்ப் பண்ணி, அந்த குழப்பத்தில் ஆரம்பிச்சு அவங்கள டெம்ப் பண்ணி, பிசாசு ஏன் இது உனக்கு அட்ராக்டிவா தெரியலையா? ஏன் இது உனக்கு நல்லது கொடுக்காதா? ஏன் இது உனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்காதா? ஏன் இது உன்னை கவலை மறக்க செய்யாதா? ஏன் இது உன்னை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா காட்டாதா என்று சொல்லி அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக இதை கொண்டு வந்து அவர்களை விழ வைக்கிறான். வீழ்ச்சி அங்கதான் ஆரம்பிக்குது. பட் the good news is, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, ஜெயத்தை எடுக்கும்படியாக இதை ஆரம்பிச்சிட்டாரு இந்த ப்ராசஸ். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும் எல்லோரும், வாலிபர்களும் பெரியவங்களும் எல்லாரும் புதுப்பிக்கப்பட போறோம், பெர்ஃபெக்ட் ஆக்க போறோம்.